வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் விமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெர்பல் டீ ப்ரிப்பரேஷன் தான். இந்த டீயை பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக டெய்லியும் எடுத்துகிட்டு வரும்போது மாதவிடாய் பிரச்சனை எல்லாத்துக்குமே எளிய தீர்வு கிடைக்கும். அது கூடவே உங்களுக்கு நீர்க்கட்டி, தைராய்டு, ஹார்மோன் குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியாக அந்த பிரச்சனை எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். வெறும் 2 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம சிம்பிளாக இந்த ஹெர்பல் டீயை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பொதுவாக பிசிஓடி தைராய்டுனால பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வெயிட் அதிகமாக இருக்கும். அப்படி வெயிட் அதிகமாக இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் தண்ணி குடிக்கிறதுலே இருக்குது. என்ன ட்ரிக் அப்படின்னா, நம்ம நார்மல் வாட்டர் குடிக்காமல் ஹாட் வாட்டராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி வெளியே தள்ளிடும். ஸோ நீங்கள் தண்ணி எப்போ குடித்தாலும் ஹாட் வாட்டராகவே குடிங்க. அதுதான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட மெட்டபாலிசமும் அது பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ஹெர்பல் டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஹாட் வாட்டர் அப்படின்னா ரொம்பவும் ஹாட் இல்லை, உங்களுக்கு குடிக்கிற பக்குவம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு ஹாட்டாக இருந்தால் போதும். இந்த ஹெர்பல் டீ நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறதில்ல. ஸோ நீங்கள் குடிக்கிற பக்குவத்தில் தண்ணியை சூடாக எடுத்துக்கோங்க. எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன், உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு தண்ணியை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு. நீங்கள் இப்போ 60 கிலோ இருந்தீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்மளோட பாடி வெயிட்டுக்கு ஒவ்வொரு 20 கிலோவுக்கும் நம்ம 1 லிட்டர் தண்ணியை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்துக்கும்போது தான் நம்மளோட உடம்புக்கு தேவையான அந்த ஹைட்ரேஷன் கிடச்சி உடம்பில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் வெளியாகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தண்ணியை அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த வார்ம் வாட்டரில் மேஜிக்கல் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, 1/4 டீஸ்பூன் அளவு டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் மஞ்சள் தூள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கட்டி மஞ்சளை கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ரொம்ப பியூராக இருக்கும். கடைகளில் இருக்கிற மஞ்சள் கலப்படம் இருக்கும். ஸோ நீங்கள் கட்டி மஞ்சளை வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் இருக்கும் இல்லையா, மிளகுத்தூள், அதையும் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நமக்கு கலப்படம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணோம். அது கூடவே பெப்பர் இருக்கு இல்லையா, மிளகு பவுடர், அதையும் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட மேஜிக்கல் டீ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எல்லாமே பவுடர் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ டைரெக்டாகவே நம்ம 2 மினிட்ஸில் இந்த டீயை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த டீயை நீங்கள் காலையில் காஃபி டீ குடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த டீயை கன்சியூம் பண்ணலாம். இது கூடவே நைட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி, ஓகேவா, பெட் டைம் ட்ரிங்காக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2 வேளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த டீயில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு டேஸ்ட்டும் அவ்வளோவா தெரியாது. மிளகோட காரம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சுத்தமான நாட்டுத்தேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணி கூட குடிக்கலாம். இது குடிக்கும் போது கண்டிப்பாக கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே குடிச்சிடணும். அப்போ தான் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஆறி போனதுக்கப்புறம் குடிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. மஞ்சளை பற்றி சொல்லவே வேணாம், இந்தியர்களுக்கு நல்லாவே தெரியும் மஞ்சளில் எவ்வளோ ஒரு ஆன்டிபயோட்டிக் நற்குணங்கள் இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதில் குர்குமின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்குது. இது நம்மளோட உடம்புல உள்ள மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். உடம்புல உள்ள தேவையில்லாத நச்சுக்களை அது வெளியேற்றிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மஞ்சள் தூளை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வீட்டில் அரைச்சி எடுத்த மஞ்சளை யூஸ் பண்ணுங்கள். பெப்பர் பார்த்திங்கன்னா அதில் பைப்பரின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்குது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலாம் அப்படிங்கிற பழமொழி நம்மக்கிட்ட இருக்கும். பழமொழிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வெறும் 10 மிளகு இருந்துச்சுன்னா நம்ம நம்மளோட எதிராளி வீட்டில் கூட சாப்பிடலாம். அதாவது நம்மளுக்கு விஷம் வச்சு கொடுத்தா கூட அந்த விஷத்தை முறிக்கிற தன்மை அந்த மிளகுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ண 2 பொருளுக்குமே ரொம்பவே முக்கியத்துவம் இருக்குது. இந்த டீயை நீங்கள் சிம்பிளாக நினச்சிடாதீங்க. இது வெறும் நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு டீ தான். ஆனால் இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் வெயிட் லாஸ் பண்ணணும், ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த டீயை நம்ம 2 வேளை காலை அப்புறம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 2 வேளை எடுத்துக்கும் போது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இந்த டீ குடிக்க ஆரம்பித்த போய் தெரியும் உங்களுக்கு நல்லாவே நம்ம உடம்பில் உள்ள தேவையில்லாத கழிவுகள் வெளியாகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இந்த டீ குடித்ததுமே கொஞ்சம் ஸ்வெட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உடம்பில் உள்ள மெட்டபாலிசத்தை அது பூஸ்ட் பண்ணியிருக்கு. அதாவது உடம்பில் உள்ள எல்லா செயல்பாடுகளையும் அது வேகப்படுத்தியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதனால தான் நம்மளோட உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் இருக்கு இல்லையா, அது எரிஞ்சு வியர்வையாக வெளியாகும். பிசிஓடி தைராய்டு இருக்கிறவங்களுக்குலாம் வெயிட் லாஸ் பண்ணுறது ஒரு சவாலான விஷயம். அவங்க எவ்வளோ தான் டயட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வெயிட் குறையிறது ரொம்பவே மந்தமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் காலை அப்புறம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த டீயை எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லாவே பூஸ்டாக இருக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் ஹெவி வெயிட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும்.
இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி காமிச்ச இந்த டர்மரிக் டீ ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.